நேத்து ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுல சேப்பாக்கம் சேகுவாரா சொன்னாரு, அட்டகத்தி அட்டகத்தினாரு. சரி ரைட்டு, சேகுவார் என்ன இப்பெல்லாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு காலைல விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா இங்க நம்ம சேப்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேடியத்துக்குள்ள போகும்போது விசில கொண்டு போக கூடாதான். ஏன்னா ஒத்த விசிலுக்கே ஒண்ணுக்கு போறீங்க, ஒத்த விசில் எடுத்துட்டு போறது ஒண்ணுக்கு போயிட்டு நீ கேட்டா ஆலமுறைங்கிற சேகுவாராங்கிற. ஏன்னா விசில காவல்துறை பறிமுதல் செய்கிறது செய்தி வந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு இதான் வேலையா? நான் கேட்கிறேன், அவங்க படிச்சுட்டு இங்க வேலைக்கு வந்து நிக்கிறவங்களுக்கு விசில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு வேலையான்னு கேட்கிறேன். சரி விசில பிடிக்கிட்டு வாயில கை மடக்கி வச்சு அடிப்பான, என்ன பண்ணுவேன்? அடி அடி கேட்கட்டும். நான் சேகுவாரா கேக்குதா? ஒத்த விசிலுக்கு ஒண்ணுக்கு போயிட்டு ஆலமுறைங்கிற வாழமுறைங்கிற, நாங்க யாரும் எங்களை அழைக்க முடியாதுங்கிற. என்னென்ன பேச்சு உனக்கு பேசிட்டு இருக்கிற நீ? இங்க பாரு, நீ கேட்டா கத்திங்கிற. இங்க பாரு, ஒரிஜினலாவே நீ தான் அட்டகத்தி. என்னைக்கு ஒரு விசிலுக்கு பயந்தியோ அன்னைக்கே நீ அட்டகத்தி. ஒரிஜினலாவே எங்க தளபதி தான்டா கத்தி, அவர் தான் துப்பாக்கி, அவர் தான் தெரியுங்களா? அவர்கிட்ட நின்றுட்டு நீ ஏய் அவ்வளவு பெரிய மாநாடு போட்டிய ஒரு பய அவர் பேரை சொல்றது தைரியம் இருந்துச்சா உங்களுக்கு? ஒருத்தர் கூட புதுசா வந்தவர்ன்ற, நேத்து வந்தவர்ங்கிற, எங்கேயாவது போய் கனவுல இருந்தீங்களான்ற ஒட்டுமொத்த பேரும். நாங்க வந்து 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, 3வது வருஷம் தொடங்கியாச்சு. இந்த 3வது வருஷத்தோட சரி இன்னும் ஒரு 3 மாசம் ஆட்சியை முச்சத்தை கொண்டு வந்து நிப்பாட்டல. நீங்க என்ன நினைக்கிறீங்களா? அது தீய சக்தி தான், அதுக்கு தீ வச்சிருவோம் விடுங்க. அதனாலதான் நீங்க பச்சை குழந்தை வரைக்கும் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கு, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. நம்ம தளபதி அவர்கள் அரசியல் களத்திற்குள்ள எதுக்காக வந்தார்னே தெரியாம இந்த கம்நாட்டினா தமிழ் நினைச்சுக்காதீங்கப்பா, இங்கிலீஷ்ல சொல்றேன், கம் நாட்டி பாய்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த கம் நாட்டி பாய்ஸுங்க என்னென்ன வேலை பார்க்கறாங்கன்னா, தொடர்ச்சியாக ஒரு நல்ல மனுஷனை குறித்து அவதூறு பேசுறது, அசிங்கமா பேசுறது, அவரை தனிப்பட்ட முறையில் தாக்குறது, பர்சனல் வாழ்க்கையை தாக்குறது, அவருடைய அரசியலை குறித்து விமர்சிப்பது, அவரை மிக கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாக்குறது. ஆனா இவ்வளவு நடந்த பிறகும் என் தளபதி அவர்கள் ரொம்ப பொறுமையா இருக்கிறது, என் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான். ஒரு மனுஷன் அமைதியா போறான்னா அவனுக்கு அடிக்க தெரியாது நினைச்சுக்காத. ஏய் 3 மாசம் இல்ல 3 மணி நேரத்துல ஆட்சியை முச்சந்தி கொண்டு வர முடியும் அவன் நினைச்சாருன்னா, அவருக்கு பின்னாடி கோடி இளைஞர் இருக்காங்க. வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு பசங்களை வாங்கடான்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா இந்த நிலைமை நடக்கும். தளபதி அவர்கள் ஓட்டு கேட்டு சிட்டிக்குள்ள வருவார். அவர் சிட்டிக்குள்ள வரும்போது நீங்க சிஎம்மா இருந்தாலும் கோட்டைக்கு போக முடியாது. அங்க என்ன கிரௌட் இருக்கும், என்ன மாசு இருக்கும் உங்களுக்கு அன்னைக்கு நீங்க பாப்பீங்க. இங்க சமூகத்துல நடக்கக்கூடிய கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுங்கன்னு சொன்னா, காவல்துறை கரங்கள் எல்லாம் கட்டி போட்டு வச்சுட்டு விசில் கொண்டு போறோம்னா தேடி தேடி பிடிக்கிறாங்களா?